ஓசூர் அருகே உள்ள தேன்கனிக்கோட்டையில் மாவட்ட பொது சுகாதாரத்துறை மற்றும் கெலமங்கலம் வட்டார ஆரம்ப சுகாதார மருத்துவமனைகள் சார்பில் 8வது ஆண்டாக 1100 கர்ப்பிணி பெண்களுக்கு மத நல்லிணக்கத்தை நிலைநாட்டும் வகையில் சமுதாய வளைகாப்பு விழா இன்று நடைபெற்றது. தளி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் தலைமையிலும் கெலமங்கலம் வட்டார மருத்துவ அலுவலர் மருத்துவர் ராஜேஷ்குமார் முன்னிலையிலும் இந்த சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. கெலமங்கலம் வட்டாரத்திற்கு உட்பட்ட கெலமங்கலம், உனிச்செட்டி, ராயக்கோட்டை, நாகமங்கலம், தடிக்கல், உள்ளுக்குறுக்கை ஆகிய ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கர்ப்பகாலங்களில் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்ட 1100 கர்ப்பிணி பெண்கள் இந்த வளைகாப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். 150க்கும் மேற்பட்ட அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேஷ், பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்களைச் சேர்ந்த கர்ப்பிணி பெண்களும் கலந்து கொண்டனர். ஜாதி, மதம், இனம், மொழி ஆகியவற்றை கடந்து சமூக நல்லிணக்கத்தை நிலைநாட்டும் வகையில் இந்த சமுதாய வளைகாப்பு திருவிழா நடத்தப்பட்டது. இந்த சமுதாய வளைகாப்பில் பங்கேற்ற கர்ப்பிணி பெண்களுக்கு சந்தனம், குங்குமம் பூசி வளையல் அணிவித்து பல்வேறு சீர்வரிசை பொருட்களை வழங்கி அட்சதை போட்டு சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் மற்றும் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் ராஜேஷ்குமார் உள்ளிட்ட மருத்துவர்கள் வாழ்த்தினர். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது. இதில் 1000க்கும் மேற்பட்டோர் அமர்ந்து உணவு உட்கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கெலமங்கலம் வட்டார அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் இணைந்து செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன், மலை கிராமங்களில் இன்றளவும் கர்ப்பிணி பெண்களுக்கு வீட்டிலே பிரசவங்கள் பார்க்கப்பட்டு வருகிறது. அவ்வாறு பிரசவம் பார்க்கும்போது தாய் மற்றும் குழந்தைகளுக்கு பெரும் ஆபத்து ஏற்படும். எனவே மருத்துவமனைகளுக்கு சென்று பிரசவம் பார்க்க வேண்டும். குழந்தை திருமணங்களை தடுக்க 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். குழந்தை திருமணம் செய்ய கட்டாயப்படுத்தினால் காவல்துறை மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகளுக்கு புகார் அளிக்கலாம் என விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். பொது சுகாதாரத்துறையின் சார்பாக கெலமங்கலம் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் ராஜேஷ்குமார், மருத்துவர்கள், செவிலியர்களுடைய ஏற்பாட்டில் தளி சட்டமன்ற தொகுதியில் தேன்கனிக்கோட்டையில் 1000 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஒரே முறை வளைகாப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த வளைகாப்பு நிகழ்ச்சியில் குறிப்பாக மலை கிராமங்களிலிருந்து வருகின்ற பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கர்ப்பிணி பெண்கள் கருவுற்ற நாள் முதல் மகப்பேறு வரை சத்தான உணவுகளை உட்கொள்ள வேண்டும், காய்கறிகள், கீரைகள், அதே போல சத்துமான மாத்திரைகளை உட்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் மத்தியிலே விழிப்புணர்வு கருத்துக்களை எடுத்துரைக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் வீட்டில் பிரசவம் பார்க்காமல் அரசு மருத்துவமனைகளில் சென்று பிரசவம் பார்க்க வேண்டும். அதுதான் பாதுகாப்பானது. ஏனென்றால் வீட்டில் பிரசவம் பார்க்கும்போது தாயோ அல்லது சேயோ இரத்த இழப்பு ஏற்பட்டு உயிரிழப்புக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. ஆகவே மருத்துவமனைகளில் பிரசவம் பார்க்க வேண்டும் என்று விழிப்புணர்வை அவர்கள் மத்தியிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதோடு இல்லாமல் குழந்தை திருமணங்களை தடுக்கும் விதமாக 18 வயதுக்கு மேற்பட்டுதான் திருமணம் செய்து வைக்க வேண்டும். அவ்வாறு செய்ய வற்புறுத்தினால் அருகில் உள்ள காவல் நிலையத்துக்கோ அல்லது சமூக நலத்துறைக்கோ அல்லது அந்த பள்ளியில் படிக்கின்ற தலைமை ஆசிரியருக்கோ அந்த மாணவிகள் தெரிவித்து புகார் கொடுக்க வேண்டும் என்ற கருத்தையும் இந்த நிகழ்ச்சியிலே அவர் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறோம். அதோடு மட்டுமில்லாமல் குழந்தை தொழிலாளர்கள், அதாவது 10 வயசு 15 வயசானா இந்த பகுதிகளை கொண்டு போய் செங்கல் சூளையிலோ அல்லது தொழிற்சாலையில சேர்த்திடுறாங்க. ஆகவே 18 வயதுக்கு மேற்பட்டுதான் குழந்தைகளை பணியில சேர்த்தணும் போன்ற பல்வேறு கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியிலே எடுத்து வைத்திருக்கிறோம். அதோடு மட்டுமில்லாமல் ஜாதி, மதம் எல்லாம் இல்லாம எல்லாம் சமமாக உட்கார வைத்து இன்றைக்கு ஒரு சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையிலே இந்த வளைகாப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் அவருக்கு அறுசுவை உணவும் அதே போல சீதனங்களும், தாய் வீட்டில் என்ன சீதனம் கொடுக்கலாம் அத்தனை சீதனங்களும் கொடுத்து சிறப்பான முறையில் இந்த வளைகாப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறோம். இங்க 1100க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சமுதாய வளைகாப்பு இன்னைக்கு நடந்தது. ஸோ அதில் நானும் ஒரு அங்கமா இருந்து இதை பங்கேற்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது என்னோட 2வது பிரசவம். முதல் பிரசவத்துக்கும் இதே மாதிரி ஒரு சமுதாய வளைகாப்பு தான் எனக்கு வளைகாப்பு நடந்துச்சு. 2வது கர்ப்ப காலத்திலையும் இந்த சமுதாய வளைகாப்புல ஒரு அங்கமா இருந்து பங்கேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வளைகாப்பு நிகழ்ச்சியில நிறைய மலைவாழ் மக்கள் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இங்க இருக்கிற மலைவாழ் மக்களுக்கு
குழந்தை திருமணம் மற்றும் சிறு வயதுல திருமணம் செய்யறதுனால நேர்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் பத்தியும் தெரிவிக்கப்பட்டது. ஸோ அதனால அதை தவிர்க்கிறதுக்கான என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும், அவங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற அறிவுரைகளும் வழங்கப்பட்டது. ஸோ குறிப்பா பாத்தீங்கன்னா வந்து இங்க அதிகமான மலைவாழ் மக்கள் வாழ்றதுனால வீடுகளில் பிரசவம் பார்க்கறது, ஹோம் டெலிவரிங்கிறது வந்து இங்க அதிகமா நடைபெற்று இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த சமுதாய வயாப்பு விழாவில் அந்த ஹோம் டெலிவரி வந்துட்டு எப்படி நம்ம வந்து தடுக்கலாம், ஹோம் டெலிவரி பண்ணக்கூடாதுங்கிறத பற்றியும் அதனால வர பிரச்சனைகள் பற்றியும் வந்துட்டு எல்லாருக்கும் சொல்லப்பட்டது. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு மருத்துவமனைக்கு சென்று மருத்துவம் பிரசவம் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் அறிவுறுத்தப்பட்டது. என் பேர் டாக்டர் வாசுகி. நான் அரசு மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியர், உதவி பேராசிரியராக பணிபுரிகிறேன் மகப்பேறு பிரிவில்.